கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து அவர் இவாலுவேட் பண்ணி சொல்லுகின்ற வேளையில் தான் யார் என்பதை மிக அழகாக விளக்கி காட்டுகிறார். எது தன்னுடைய வாழ்க்கையை தாங்குகிறது, நடத்துகிறது என்பதையும் அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் 9வது வசனத்தில் பார்த்தாலும் கூட அவர் தன்னை ஒரு அப்போஸ்தலர் என்று கருதி கொள்வதே கிடையாது. அப்போஸ்தலர் என்று சொன்னால் அழைக்கப்பட்டவன். இந்த நேரத்தில் இவருடைய கையில் செய்யப்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் எண்ணற்ற காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் கூட அவர் தன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, நான் மற்ற அப்போஸ்தலரை காட்டிலும் மேன்மையானவன் அல்ல, நான் மிகவும் சிறியவன் என்று சொல்கிறேன். அந்த வசனத்தை உங்களுக்கு நான் படிக்கிறேன். நான் அப்போஸ்தலர் எல்லாரும் சிறியவனாக இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்படுத்துகிறதுனாலே நான் அப்போஸ்தலர் என்று பெயர் சொல்வது கூட பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறார். அதோடு கூட நான் இருக்கிறது, இதுதான் மிக முக்கியமான காரியம். அவர் ஒரு பெரிய அப்போஸ்தலனாக பல கிரியைகளை செய்து கொண்டு வந்தாலும் கூட அவர் என்ன சொல்லுகிறார்? ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படி சொல்ல முடியுமா? நம்ம எப்படி நம்மை நாமே மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோமா? சற்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கின்ற வேளையில் நமக்குள்ளாக நம்முடைய கண்களை எதெல்லாம் மறைக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் தாழ்த்துகிறவர்களாய் காணப்படுகிறோமா? இன்றைக்கி நம்ம நாமே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற வார்த்தையை இப்படி ஒத்திட்டு பார்த்து கொள்வோம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் அல்ல என்று சொல்லுகிறார். இன்றைக்கி நம்மில் எத்தனை பேர் நான் அல்ல என்று சொல்ல முடியும்? நான் இல்லையா, நான் ஒன்றுமே கிடையாது, நான் இருக்கிறதே தேவ கிருபை, எனக்குள்ளாக இருக்கிற தேவ கிருபை தான் இது செய்கிறது என்று சொல்லுவோம்னு சொன்னால் உண்மையிலே நாம் பவுலை போல நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்த அந்த தாழ்மையின் ஆண்டவரே, அந்த ஒரு சாட்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் பவுல் எழுதின நிருபங்கள் தான் அதிகமாக இருக்கிறது ஐயா. சுவிசேஷத்தை காட்டிலும் நிருபத்தின் மூலமாக அவருடைய காரியங்கள் மிக அற்புதமாக விளங்குகிறது. சபையை துன்படுத்தின பவுலை கொண்டு ஆண்டவரே இந்த பெரிய காரியத்தை அவர் செய்திருக்கிறார். சவுலாய் இருந்த பவுலை மாற்றினார். அவர் இருப்பது தேவ கிருபை என்று சொல்லியிருக்கிறார். அந்த தேவ கிருபை எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்க கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.